அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மே 17, 2024 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் நியூஸ், ஜென்ரல் நியூஸஸ் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டேரெக்டாக நீங்கள் திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். வன்கண் குடிக்காத்தல், கற்றறிதல், ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு, அஞ்சாமை, குடிப்பிறப்பு, காக்கும் திறனும், கற்றறிந்த அறிவும், முயற்சியும் ஆகிய ஐந்தும் திருந்த பெற்றவன் அமைச்சன் அமைச்சு அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. கோவேக்சின் 30% பேருக்கு உடல்நலக் கோளாறு, ஆய்விதழில் தகவலும் தெரிவிச்சிருக்காங்க. கொரோனா தீநுண்ணிக்கு எதிராக கோவேக்சின் தடுப்பூசி செலுத்தியவர்களிடம் சுமார் 30% பேருக்கு ஓராண்டுக்கு பின்னர் உடல்நலக் கோளாறுகள் ஏற்பட்டதாக ஆய்விதழ் ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன். இது வந்து இந்தியாவை சேர்ந்த பாரத் பயோடெக் நிறுவனம் தயாரித்தது. அந்த பாட்டிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபுல்லாக வாசித்து பாருங்கள். அடுத்ததாக ஓய்வு பெறுகிறார் சுனில் சேத்ரி. நட்சத்திர நாயகன் பயணம் நிறைவுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்திய கால்பந்து நட்சத்திரமும் தேசிய அணியின் கேப்டனுமான சுனில் சேத்ரி ஒரு வயது 39 சர்வதேச கால்பந்து களத்திலிருந்து ஓய்வு பெறப் போவதாக வியாழக்கிழமை அறிவித்துள்ளார். 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் தகுதிச் சுற்றில் இந்தியா விளையாடி வரும் நிலையில் ஜூன் 6ஆம் தேதி குவைத்துக்கு எதிராக கொல்கத்தாவுக்கு நடைபெறும் ஆட்டமாக தனது கடைசி கேம் என அவர் தெரிவித்தார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பார்த்து வச்சுக்கோங்க. அவர் பேர் சுனில் சேத்ரி, 39 வயதில் ரிட்டையர் ஆகிறாரு. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸை சந்திப்போம். தேங்க்யூ.